அதான் முடி வெட்டணும். உட்கார். எப்படி தலை ஹேர் கட் பண்ணலாம்? ஆனால் இந்த பக்கம் லைட்டாக எடுத்துருங்க. பங்க் இருக்கணும் பின்னாடி, நல்லா சூப்பராக ஸ்டைலாக. ஓகே, நல்லா சூப்பராக. அதாவது இப்போ 2 பக்கமும் எடுத்துடணும். ஆமாம். பேக்கில் அப்படியே ஒன்றுமா லைட்டாக கட் பண்ணலாமா? இல்லை அப்படியே விட்டுருங்க, நல்லா கொண்டை போடுற மாதிரி இருக்கட்டும். புள்ளிங்க மாதிரியே இருக்கும். எவ்வளோ நாள் ஹேர் தலை இது 6 மாதமாக வெட்டுறது. 6 மாதமா? இந்த ஹேர் ஸ்டைலுக்கும் பர்டிகுலராக வளர்த்தீங்களா இல்லை வேறு ஏதாவது ரீசன்ட் இருக்கா இந்த லாங் ஹேர் வளர்த்ததுக்கு? இல்லை, ஆசை வளர்க்கலாம் அப்படின்ட்டு. வீட்டில் எதுவும் சண்டை பண்ணலையா? வீட்டிலலாம் எதுவும் சொல்லலை. முடியாத ஹேர் ஃபால் எதாவது இருக்கா ப்ரோ உங்களுக்கு? அதெல்லாம் எதுவும் இல்லை. ஹேர் ஃபால் எதுவும் இல்லை. இப்போ ஹேர் வளர்த்தீங்க, இப்போ பர்டிகுலராக நார்மலாக இந்த ஹேர் கட் வெட்டணும் ஆசை வந்துச்சு வெட்டுறீங்க. ஆமாம் ஆமாம். ஓகே. போலீஸில் எதுவும் ரோட்டில் போகும்போது எதுவும் கூட்டு மணிக்கு எதுவும்? இன்னும் இது வரைக்கும் எதுவுமே இல்லை. ஓகே. ஸோ எவ்வளோ லாங் ஹேர் ஸ்டைல் வச்சுக்கான்னு பாருங்கள். இந்த ஹேர்லாம் இப்போ வெட்டி அப்படியே ஆளே மாற்ற போகிறோம். எனக்கு தெரிஞ்சு சைடில் மட்டும் தான் வெட்ட போகிறோம், ஃப்ரண்ட்டில் மீடியமாக வெட்ட போகிறோம், பேக்கில் அப்படியே தான் இருக்கும் போதும்னு நினைக்கிறேன். அதுக்கேற்ற நம்ம மேட்ச் பண்ணி விட போகிறோம். ஸோ ஃபைனல் டிச்சில் வீடியோ எப்படி எடுத்து போகிறோம். வீடியோ எப்சன் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம டெலிகிராம் சேனல் நீங்கள் கமெண்ட்டில் கொடுத்து கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கிங்க. அதுலேயும் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கோடு எடுத்துக்கலாம். ஒரு பாக்ஸ் ஷேப்பில் தான் வரும், ஆனால் பட் இது கொஞ்சம் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வரும் இந்த ஹேர் கட்டு. ஃபஸ்ட் நம்ம 4 mm போட்டு நம்ம எடுக்கலாம் சைடு. இப்போ நம்ம 1 பாயிண்ட் வச்சு சைடில் மட்டும் எடுக்கிறோம். தம்பியா கட்டிங்கா? ஒரு ஆஃபர் ஒன்று போட்டிருக்கேன், பண்ணிடுறியா? மொட்டை அடித்தா ஃப்ரீ, ஹேர் கட் பண்ணால் காசு. மொட்டை அடிச்சிடலாமா? ஃப்ரீ மொட்டை இல்லைங்கண்ணா, கட்டிங்க. இல்லை, நான் மொட்டை அடித்த ஒரு 100 ரூபா உனக்கு தரேன். மொட்டை அடிச்சிக்கிறியா? வேண்டாமா? இல்லை 500 ரூபா தரேன். இல்லைண்ணா கட்டி. இல்லை 1000 ரூபா? வேணாங்கண்ணா. 1000 ரூபா தரேன்னு சொல்லி வேணான்னு சொல்லி ஆச்சரியமாக இருக்குது. முடிதான் முக்கியம்ல, பணம் முக்கியம் இல்லை தானே? சரி, ஓகே. இந்த பக்கமும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ பேக்கில் இப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த முடியை லைட்டாக லெவல் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். புள்ளிங்க போய் நீட்டாக தான் விட போகிறோம், அதை நம்ம லெவல் பண்ணி விட போகிறோம். இதில் மட்டும் கம் பண்ணிடுறோம். ஸோ இந்த முடி கொஞ்சம் இப்படி வாரனால கொஞ்சம் ஒரு மாதிரி குஃப்னு தெரியுது. நம்ம இங்கே சைடில் மட்டும் லைட்டாக வெட்ட போகிறோம். ஸோ இப்போ மேலே இருக்க முடி கீழே எடுத்து விட்டோம். இப்போ ரொம்ப லென்த்தாக இருக்குது, இதை நம்ம லைட்டாக கம்மி பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃப்ரண்ட் இவ்வளோ லென்த் இருக்குது. எவ்வளோ தூரம் குறைச்சிக்கலாம்? இன்னும் கொஞ்சம் கீழே இருக்குது. இவ்வளோ? ஓகே, இந்தளவு நம்ம குறைக்க போகிறோம். மேலே நம்ம முடி கம்மி பண்ண போகிறோம். கம்மி பண்ணிட்டு தூக்கி நிப்பாட்டுற மாதிரி கேட்டார். எப்படி ப்ரோ மேலே நிற்க வைக்கலாம்? மேலே அப்படியே ஷார்ட் பண்ணிவிட்டு நிற்க வச்சுருங்க. கொஞ்சம் ஷார்ட் பண்ணி மேலே நிற்க வைக்க போகிறோம். இது ரொம்ப லாங்காக இருக்குது, செட் ஆகலை. முடி குறைச்ச பிறகு எதாவது டிஃப்ரெண்ட் எதாவது தெரியுதுப்பா? நிறையா தெரியுது. நான் முடி நல்லா ஃபுல்லாக இருக்கும்போது பொண்ணுங்களாம் சிரிக்குதுங்க பார்த்து. நல்லா இருக்குன்னு சிரிக்கிறாங்களா, நல்லா இல்லைன்னு சிரிக்கிறாங்களா? அதே தெரியல, எனக்கே கேவலமாக தான் இருந்துச்சு. இப்போ வெட்டும் போது தான் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? என் மூஞ்சா இதுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இன்னும் கம்மி பண்ணி ஒன்று செட் பண்ண பிறகு ஃபைனல் டேஸில் பாரு எப்படி இருக்குன்னு. சரிண்ணா, மூஞ்சில் இப்போ தான் ஏதோ ஒரு ஒளிவட்டம் தெரியுது. யார் சந்தோஷப்படுறாங்களோ இல்லையா, அவங்க அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்லப்பா, இப்போ தான் நம்ம பையன் மனுஷன் மாதிரியே மாறி இருக்கான், பார்த்துக்கு நல்லா டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ண, இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் சொல்லுவாங்க. ஷார்ட்டு ஒன்றும் இல்லைண்ணா.
ஸோ லைட்டாக பல்ஸ் சிசர் போடுறோம். ஓகே தலா, சூப்பராக இருக்கும் சார். ஸோ அவங்க எவ்வளோ பேருக்கு இந்த ஹேர் கட் பிடிச்சிருக்கு, எவ்வளோ பேர் பிடிக்கல கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம டெலிகிராம் சேனலுக்கு கமெண்ட்டில் கொடுத்துருக்கோம், அதையும் ஜாயின் பண்ணிக்கங்க.